ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு அலகு 1ல் உள்ள முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். நம் நினைவில். என்னை பற்றி. வணக்கம், என் பெயர். அந்த டேஷில் உங்கள் பெயர் எழுதணும். எனக்கு பிடித்தவரின் பெயர், அதில் உங்கள் ஃப்ரெண்டு பெயர் எழுதணும். எனக்கு பிடித்த விளையாட்டு, உங்களுக்கு பிடித்த கேம் என்ன அப்படின்ட்டு அந்த டேஷில் எழுதணும். நான் கபடி அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது என்னென்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும். என் வகுப்பில் எனக்கு பிடித்தது. உங்கள் கிளாஸ்லேயே உங்களுக்கு என்ன பிடிக்கும்? வகுப்பில் மாற்ற விரும்புவது, உங்கள் கிளாஸில் இதை மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் விரும்பி செய்வது, நீங்கள் எது ரொம்ப ஆசைப்பட்டு செய்வீங்க? நான் கற்றுக்கொள்ள விரும்புவது, நீங்கள் எது கற்றுக்கிறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்ட்டு இந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இன்று எனது உணர்வு. நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அப்படின்றத அதில் டிக் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை நீங்கள் அங்கே கீழே வரையணும். நான் மகிழ்ச்சியை டிக் பண்ணிவிட்டு ஹாப்பி ஃபேஸை அந்த ரெண்டுத்துலேயும் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது என்னை எனக்கு பிடிக்கும் ஏனெனில் நான். அதாவது இதில் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றதெல்லாம் டிக் பண்ணணும். நன்று பழகுவேன், நன்றாக பேசுவேன், என் உணர்வை சொல்வேன், பிறர் உணர்வுகளை மதிப்பேன், உதவி செய்வேன், நேரம் தவற மாட்டேன், புதியதை தெரிந்து கொள்ள விரும்புவேன். இதில் நீங்கள் எப்படி அப்படின்றத டிக் பண்ணணும். ஓகேவா? இதில் அவங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி அப்படின்றத பார்த்து டிக் பண்ணணும். ஓகேவா? நான் தனித்துவம் உடையவர், என்னை போல யாரும் இல்லை. அதாவது என்னைய மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிக்கு அப்படின்னு கீழே போட்டிருக்க டேஷில் உங்கள் பேரை எழுதணும். ஓகேவா? நன்றி. அடுத்தது விண்ணில் வீடு கட்டலாம். விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவெளியில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மழைத்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி கண்ணாம்பூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி பார்க்கலாம். இப்போ இதை பாட்டா படிக்கலாமா? விண்ணிலொரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வீடெல்லாம் வைக்கலாம், வானவிலில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், ஊஞ்சலாக்கி ஆடலாம், மழைத்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி கண்ணாம்பூச்சி ஆடலாம், கண்ணாம்பூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படையிலேறி விண்வெளியை சுற்றலாம், விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி பார்க்கலாம், பூமி பார்க்கலாம். அடுத்த பக்கம் பாருங்கள், பிடித்ததை வரைக. 3 டிராயிங் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கீழே நீங்கள் வரையணும். நான் 3ஆவதாக கொடுத்துருக்க பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படத்தை கீழே நீங்கள் வரையணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பூக்களின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. இதில் பூக்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வட்டமிட போகிறோம். 2 அவங்களே வட்டமிட்டுருக்காங்க பாருங்கள். தாழம்பூவும் அரளியும் அவங்களே ரவுண்ட் பண்ணி கீழே எழுதியிருக்காங்க. மீதி இருக்க பூக்களை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரோஜா, சூரியகாந்தி, மல்லிகை, அல்லி, முல்லை, சாமந்தி. இது எல்லா பூவையும் அதுலேயும் நம்ம சர்க்கிள் பண்ணிவிட்டு வட்டமிட்டுட்டு கீழே கொடுத்துருக்கிறதுலையும் நம்ம அந்த பூக்களெல்லாம் எழுதணும். பூக்களின் பெயர்களெல்லாம் கீழே எழுதணும். ஓகேவா? அடுத்தது நம்ம வட்டமிட்டுட்டு மீதி இருக்கிற எழுத்தெல்லாம் நம்ம டப்பாக்குள்ளே எழுதணும். அதாவது வட்டமிடாத எழுத்துக்களை எடுத்து எழுதுக. நம்ம ரவுண்ட் பண்ணாமல் இருக்க எழுத்துக்களெல்லாம் எடுத்து எழுதணும் அப்படின்னா நமக்கு ஒரு வேர்டு கிடைக்கும். என்ன அப்படின்னா வண்ணத்து பூச்சி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ அவங்க கொடுத்துருக்க கோடுலையும் நம்ம வண்ணத்து பூச்சி அப்படின்னு எழுதணும். வண்ணத்து பூச்சி யார்?
பூக்களின் நண்பர். அடுத்த பக்கம் பாருங்க. தேவைப்படும் பொருட்களை உரிய இடத்தில் எடுத்து எழுதுக. அதாவது இங்கே நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. கீழே கொஷின் நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறதுல எதுக்கு என்னென்ன பொருள் பயன்படுத்துவோன்னு சரியாக பார்த்து அடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பழச்சாறு தயாரிப்பதற்கு நம்ம ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைப்படும்? சர்க்கரைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்னென்ன எழுதணும்னா தர்பூசணி, கத்தி, கிண்ணம், இதெல்லாம் தான் தேவைப்படும். இந்த பொருட்களோட பேர்லாம் மேலேயே கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம். அடுத்து தேநீர் தயாரிப்பதற்கு, அதாவது டீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்? தண்ணீர், பால், அடுப்பு, தேயிலை தூள், குவளை, தீப்பெட்டி, வடிகட்டி, இதெல்லாம் தான் தேவைப்படும். அடுத்தது பள்ளி செல்வதற்கு, நீங்கள் ஸ்கூலுக்கு போகணுன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும்? பை, அதாவது பேக் தேவைப்படும். புத்தகம், எழுதுகோல், உணவு, தின்பண்டம், தண்ணீர், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவைப்படும். புக்கு, பென்னு, சாப்பாடு, ஸ்நாக்ஸு, வாட்டர், இதெல்லாம் தான் தேவைப்படும். அடுத்தது சுற்றுலா செல்வதற்கு, நீங்கள் டூர் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போவீங்க? பை, அதாவது பேக், தின்பண்டம், ஸ்நாக்ஸ், உடைகள் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ், போர்வை, பெட்ஷீட், பற்பசை, டூத்பேஸ்ட், பல் துலக்கி, ப்ரஷ், துண்டு, டவல், சீப்பு, கோம், உணவு, சாப்பாடு, தண்ணீர், வாட்டர். ஓகேவா? ஃபுட்டு, இதெல்லாம் நீங்கள் டூர் போகும்போது கொண்டு போவீங்க, அப்படி தானே? அப்போது நீங்கள் அதை எடுத்து எழுதணும். அடுத்தது பாருங்கள், சொற்களை வண்ணமிட்டு எடுத்து எழுதுக. அதாவது இங்கே கொடுத்துருக்க சொற்களை நீங்கள் கலர் பண்ணணும். குடம்க்கு கலர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எல்லா சொற்களுக்கும் கலர் பண்ணணும். பாய், முறம், நாற்காலி, போர்வை, தலையணை, தெருவிளக்கு, கதவு, தொலைக்காட்சி, பூட்டு, வீடு, மின்விசிறி, இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கலர் பண்ணிவிட்டு கீழே நம்ம கண்டுபிடிச்ச வார்த்தையெல்லாம் எடுத்து எழுதணும். குடம் அவங்களே கொடுத்துருக்காங்க. பாய், முறம், நாற்காலி, தெருவிளக்கு, போர்வை, தலையணை, கதவு, தொலைக்காட்சி, பூட்டு, வீடு, மின்விசிறி, இந்த மாதிரி எடுத்து எழுதணும், கலர் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்த ரோமன் பாருங்கள். தொடருக்கு ஏற்ப சொல்லை மாற்றி எழுதுக. அதாவது செடியில் ஈக்கள் பூத்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி மாற்றி எழுதியிருக்காங்க? பூக்கள் பூத்தன, செடியில் பூக்கள் பூத்தன அப்படின்ட்டு மாற்றி எழுதியிருக்காங்க. நம்ம அடுத்து பாருங்கள், நான் செங்கல் உண்டேன். செங்கலுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? பொங்கல். நான் பொங்கல் உண்டேன். அடுத்து மூணாவது பாருங்கள், என் வட்டம் பறந்தது. வட்டமை நம்ம பட்டம்னு மாற்றணும். அதாவது வேவை எடுத்துகிட்டு பேன் போடணும். என் பட்டம் பறந்தது. அடுத்தது ஆற்றில் தேன் துள்ளியது. தேனுக்கு பதிலாக நம்ம மீனுன்னு மாற்றுறோம். தேவை எடுத்துகிட்டு மீ அப்படின்ட்டு எழுதணும். ஆற்றில் மீன் துள்ளியது. அடுத்தது தாழை இலையில் சாப்பிட்டேன். தாழையை நம்ம வாழைன்னு மாற்றுறோம். தாவை எடுத்துட்டு வான்னு போடுறோம். வாழை இலையில் சாப்பிட்டேன். அடுத்த பக்கம் பாருங்கள், தொடர் அமைத்து எழுதுக. அதாவது 2 படம் கொடுத்துருப்பாங்க, ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தொடராக எடுத்து எழுதணும். அதாவது ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு படம் நண்பர்கள். அடுத்து பால் இருக்குது, பந்து. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? விளையாடினர் அப்படின்ட்டு வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டென்ஸாக நம்ம எப்படி எழுதணும்? நண்பர்கள், பந்து, விளையாடினர் அப்படின்ட்டு தொடர் அமைத்து எழுதியிருக்கோம். அடுத்து 2வது பாருங்கள், யானை, அடுத்து கரும்பு கொடுத்துருக்காங்க, அடுத்து தின்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? யானை கரும்பு தின்கிறது. அடுத்தது பாருங்கள், அணில் கொடுத்துருக்காங்க, மரம் கொடுத்துருக்காங்க, ஏறுகிறது கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எழுதணும்? அணில் மரம் ஏறுகிறது.
அடுத்தது ஒரு சின்ன பொண்ணு கொடுத்துருக்காங்க, ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க, ஆடுகிறாள். அதை நம்ம எப்படி எழுதணும்? சிறுமி ஊஞ்சல் ஆடுகிறாள் அப்படின்ட்டு எழுதுகிறோம். அடுத்தது நிரப்புக. வானத்தில் டேஸ் பறக்கின்றன. அந்த படத்தில் பாருங்கள், வானத்தில் என்ன பறக்குது? கிளிகள். அப்போ விடை கிளிகள். தேன் கூட்டிலிருந்து டேஸ் செல்கின்றன. விடை தேனீக்கள். புல் தரையில் டேஸ் நடந்து வருகிறது. கீழே பாருங்கள், அந்த தரையில் என்ன நடந்து வருது? கன்றுக்குட்டி. அப்போ விடை கன்றுக்குட்டி. பூவில் டேஸ் அமர்ந்துள்ளது. கீழே பாருங்கள், அந்த சன்ஃப்ளவரில் என்ன உட்காந்துருக்கு? வண்டு. விடை வண்டு. அடுத்த பக்கம் பாருங்கள், அடிக்கடி வாங்க. அதாவது கதிர் அப்படின்றவோட பாட்டி தாத்தா வந்து அவங்களோட உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு திருவிழாக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்கிறான், அதாவது கதிர் சொல்கிறான், சித்தி சித்தப்பாலாம் வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அவங்க அப்பாவும் அவங்க தம்பியையும் கவிதாவையும் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே. உடனே இந்த பாட்டி கேட்குறாங்க, உன் அக்கா வந்தாலே எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் சொல்கிறான், பெரியம்மா வந்து தோட்டத்தில் தான் நிற்கிறாங்கம்மா அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா கதிரோட அம்மாவோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. அதாவது அவனோட பாட்டி தாத்தா வந்து வந்திருக்காங்க. வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டி தாத்தாவும் வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, அப்பா அம்மா வாங்க அப்படின்ட்டு உள்ளே அவங்கள கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா கதிரோட அப்பாவுக்கு வந்து அவங்க தங்கச்சி வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அண்ணா, இதை வந்து நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அவங்க அண்ணனும் மலர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கதிர் சொல்கிறான், நன்றி அத்தை, அப்பாவுக்கா பரிசு அப்படின்னு கேட்குறான். அடுத்த பக்கம் பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. நன்றாக சாப்பிடுங்க, எல்லோரையும் நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. அப்புறமா கதிர் கேட்குறான், எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறான். அவ்வளோதான், இந்த ஸ்டோரி முடிஞ்சு. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொன்னால இதுதான் அந்த குரூப் ஃபோட்டோ. கதிருக்கு யார் யார் என்னென்ன முறை என்னென்ன முறை வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் எழுத போகிறோம். ஓகேவா? கதிருக்கு என்ன உறவு எழுதுக. அம்மாவின் அண்ணன். விடை மாமா. அம்மாவின் அம்மா. விடை பாட்டி. அதாவது அம்மாவோட அம்மா வந்து பாட்டி. அடுத்து அம்மாவின் தங்கை. அம்மாவோட தங்கச்சி வந்து சித்தி. அப்பாவின் தங்கை. அப்பாவோட தங்கச்சி வந்து அத்தை. அப்பாவின் அண்ணன். விடை பெரியப்பா. அப்பாவோட அண்ணன் வந்து பெரியப்பா. அப்பாவோட தம்பி வந்து சித்தப்பா. அம்மாவின் அக்கா வந்து பெரியம்மா. அதாவது அம்மாவோட அக்கா வந்து பெரியம்மா. அடுத்த பக்கம் பாருங்கள், கதையை வரிசைப்படுத்தி எழுதுக. கதை பாருங்கள், இந்த கதையை வந்து அந்த சென்டென்ஸை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரெக்டாக எடுத்து எழுத போகிறோம். விடை பாருங்கள், ஒரு நாள் பனி அதிகமாக இருந்தது. ஒரு நாள் வந்து பனி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. குருவி குஞ்சுகள் குளிரில் நடுங்கின. உடனே அந்த குருவி குஞ்சுலாம் வந்து அந்த குளிரில் ரொம்ப நடுங்கி போய் இருந்துச்சு. குருவி பருத்தி செடியிடம் பஞ்சு கேட்டது. உடனே குளிரில் நம்மலாம் பெட்ஷீட் போத்துவோம்ல, அந்த குருவி குஞ்சுக்காக அந்த குருவி போய் பருத்தி செடியிட போய் பஞ்சு கேட்டது. அடுத்து பாருங்கள், பருத்தி செடி பஞ்சு தந்தது. உடனே அந்த பருத்தி செடியும் பஞ்சு வந்து கொடுத்துச்சு. குருவி மெத்தை செய்தது. அந்த பஞ்சை வச்சு குருவி வந்து ஒரு பெட்டு மாதிரி ஒரு மெத்தை செஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த குருவிங்கெல்லாம் என்ன பண்ணுச்சான், சந்தோஷமாக தூங்குச்சு. அடுத்த பக்கம் பாருங்கள், சரி எண்ணில் பச்சை, தவறு எண்ணில் சிவப்பு வண்ணம் தீட்டுக. அதாவது அவங்க வந்து 3 காரியம் கொடுத்துருக்காங்க. அது வந்து சரி அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் கலர் பண்ணணும், அதாவது பச்சை கலர். அது வந்து தப்பு அப்படின்னா நீங்கள் வந்து சிவப்பு கலர் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிறரை ஏளனம் செய்யலாமா, அதாவது மற்றவங்களை கிண்டல் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. அப்போ அது தப்பு அப்படி தானே. அதனால் ரெட் கலர் பண்ணியிருக்கோம். தவறு என்று உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாமா, அதாவது நம்ம பண்ணது தப்பு அப்படின்ட்டு நம்ம வந்து உணர்ந்துட்டு
மன்னிப்பு கேட்கலாமா? கேட்கலாம். விடை சிவப்பு கலர் அடிக்கிறோம். அடுத்தது தவறு செய்வதை சுட்டி காட்டலாமா? ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை சுட்டி காட்டலாமா? காட்டலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுலாம் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம், அப்படி தானே? அப்போது நீங்கள் அதில் க்ரீன் கலர் பண்ணணும். அடுத்தது நான் கற்றவை, அதாவது 3 கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கற்றதை டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாரில் கலர் பண்ணிக்கலாம். பொருள் உணர்ந்து சொற்களை படிக்க முடியும், மொழி விளையாட்டுகளில் ஈடுபட முடியும், உறவு முறைகளை அறிந்து பயன்படுத்த முடியும். அடுத்த பக்கம் பாருங்கள், கண்டுபிடி. அதாவது சலீம் பொம்மை கடைக்கு அந்த பாப்பா போகிறா. போய் என்ன வாங்கியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு படத்தில் பாருங்கள் அந்த வாத்து பொம்மை இருக்குது, ஆனால் 2வது படத்தில் பாருங்கள் அந்த வாத்து பொம்மை இல்லை. அப்போ அந்த வாத்து பொம்மையை அவள் வாங்கிட்டு போயிட்டா, அப்படி தானே? அப்போது சிறுமி வாங்கி சென்ற பொருள் எது? வட்டமிட சொல்லியிருக்காங்க. அவள் இந்த வாத்து பொம்மையை தான் வாங்கிட்டு போயிருக்கா. அதனால் நம்ம அந்த வாத்து பொம்மையை சர்க்கிள் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், பூங்காவில் இல்லாத நாய்க்குட்டி எது? வட்டமிடுக. இந்த பார்க்கில் நிறைய நாய்க்குட்டி இருக்குது. இதில் இல்லாத நாய்க்குட்டி அந்த பாக்ஸில் என்ன நாய்க்குட்டி இருக்குது? அந்த 2வது லைனில் இருக்க நாய்க்குட்டி தான். அப்போது அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.